100 பால் சீரிஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் லண்டன் ஸ்பிரிட் அண்ட் ஓல் இன்சிபிள்ஸுக்கு இடையில லண்டன் லார்ட்ஸில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். லண்டன் லார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக். இனிஷியலாக பால் கொஞ்சம் மூவ் ஆகும், பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸ் இங்கே டீசெண்டாக ஆட முடியும். செகண்ட் இன்னிங்ஸில் பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும், ஸ்பின்னர்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனதால் ஆல்மோஸ்ட் 2 இன்னிங்ஸ்லையும் டீசன்ட் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். விக்கெட் டேக்கர்ஸ்னு பார்த்தா ஓவராலாக 202 விக்கெட்ஸ் இங்கே விழுந்திருக்கு. அதில் ஸ்பின்னர்ஸ் 79 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதுலேயும் 47 விக்கெட்ஸை செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ். லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 பிளேஸில் இருக்கிற 2 பவுலர்ஸுமே ஸ்பின்னர்ஸ் தான். ஓவராலாக 1700 பால் மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் போன டீம் 11 டைம்ஸும் சேஸ் போன டீம் 6 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 139 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 100 2 டைம்ஸும் 100 to 149 8 டைம்ஸும் 150 to 199 7 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. லண்டன் ஸ்பிரிட் பொறுத்த வரைக்கும் கேன் வில்லியம்சன் தான் டீமை லீட் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் இந்த 11ஓட ஆடுவாங்க. 4 மெயின் பவுலர்ஸ், 2 ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் ஆஸ்டன் டர்னர், ஒரு பார்ட் டைம் பவுலர் 11ல் ஆடுவாங்க. 4 பேசஸ், 2 ஸ்பின்னர், தென் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் காம்பினேஷனில் ஆடுறாங்க. இதில் 20 பால் பவுலர்ஸ்னு பார்த்தா லுக்குட், ஓரல், கிளீசன், தென் டவுசன் கம்ப்ளீட் பண்ணலாம் 20 பால்ஸ். ஓவர்டன் அண்ட் சோகன் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். சம் டைம் ஆஸ்டன் டர்னர் சம் ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் லுக்குட், ஓரல், கிளீசன் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் லுக்குட், கிளீசன், தென் ஓவர்டன் கூட பவுல் பண்ணலாம். ஓவல் இன்வின்சிபிள் பொறுத்த வரைக்கும் சாம் பில்லிங்ஸ் தான் டீமை லீட் பண்ணுவார். 11ல் எக்கச்சக்கமான பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அட்கின்சன், பஹரன்ராப், சக்கீப் முகமது, சாம் கரன், டாம் கரன் 5 பேசஸ் 11ல் இருக்காங்க. தென் சௌட்டர் அண்ட் ரஷீத் கான் 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. தென் வில் ஜாக்ஸ் அண்ட் ஃபெரரோ 2 பார்ட் டைம் பவுலர்ஸும் இருக்காங்க. 20 பால் பவுலர்ஸ்னு பார்த்தா அட்கின்சன், பஹரன்ராப், ரஷீத் கான் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் சக்கீப் முகமது, அட்கின்சன், பஹரன்ராப் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் டாம் கரன், அட்கின்சன் அண்ட் பஹரன்ராப் பவுல் பண்ணலாம். லண்டன் ஸ்பிரிட் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜாமி ஸ்மித் நம்பர் 4ல் ஆடுவார். டீசன்ட் பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு, பட் 100 பால் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. 21 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்காரு. அகென்ஸ்ட் ஓவல் ஒரு மேட்ச் ஆடி அதில் 50 அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் டெஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பட் T20 கிரிக்கெட்டில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அகென்ஸ்ட் ரஷீத் கான் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. வார்னர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர், பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் புவராக இருக்குது. ரீசெண்டாக MLC T20லையும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஃபர்ஸ்ட் டைம் 100 பால் மேட்சஸ் ஆட போகிறாரு. எப்படி ஆடுவார் பார்க்கணும். ரீசெண்ட் டைமில் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக்குறாரு. அதிகமான பீப்புள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் டஃப், பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப புவராக இருக்குது. வில்லியம்சன் நம்பர் 3ல் ஆடுவார். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் 2 கவுண்டி மேட்சஸ்லையும் பேக் டு பேக் 100 அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் 100 பால் மேட்சஸ் ஆடுறாரு. இந்த வென்யூவில் ஓவராலாக டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ டீமில் கன்சிடர் பண்ணுங்க, டீசெண்டாக ஆடலாம். ஜென்னிங்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். 30-34 ரன்ஸ் ஆவரேஜை ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். பட் லாஸ்ட் 10 டொமஸ்டிக் இன்னிங்ஸில் ஒரு 50 கூட அடிக்கலை. லாஸ்ட் சீசனில் 5 இன்னிங்ஸில் 137 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 74 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜென்னிங்ஸும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாலில் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். தென் அகென்ஸ்ட் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. லியாம் டவுசன் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 20 பால்ஸ் பவுல் பண்ணலாம். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த வென்யூவில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருக்கிற பவுலர். 13 இன்னிங்ஸில் 17 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மேட்சுக்கு ஒரு விக்கெட் வச்சு எடுத்திருக்காரு. தென் டீசன்ட் பேட்டரும் கூட. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக பேட்டிங் ஆட முடியும். ஆஸ்டன் டர்னர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. 100 பால் சீரீஸ்லையும் 20-24 ரன்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. இங்கே பவுல் பண்ண சான்சஸ் கம்மி தான். கிராண்ட் லீக்கில் வேணால் கன்சிடர் பண்ணுங்க. ஓவர்டன் டீசெண்ட் ஆல்ரவுண்டர். மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார்.
சம்டைம் பேட்டிங் ப்ரொமோட் பண்ணலாம். நல்ல பவர் ஹிட்டர். 100 பால் சீசனில் நல்ல பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. 27 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்கிற பிளேயர். தென் டீசன்ட் பவுலரும் கூட 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். பட் கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. லாஸ்ட் சீசனில் மான்செஸ்டருக்காக ஆடின பிளேயர். இங்கே டாப் ஆர்டர் பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும், டீசெண்டாக ஆட முடியும். தென் பவுலிங்கும் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஓவரால் ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் நல்லா இருக்குது. இங்கே பவர் பிளேயில் பவுல் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு 1 விக்கெட் வச்சு எடுக்கக்கூடிய பவுலர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. லுக் அவுட் 20 பால்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர். பட் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. போராக தான் பவுல் பண்ணியிருக்காரு. இனிஷியலாக பால் இங்கே கொஞ்சம் மூவ் ஆகும். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. கிளீசன் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். எவ்ரி மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். சோஹன் லெக் பிரேக் குக்லி பவுலர். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்கிற பவுலர். கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. 100 பாலில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் இங்கே நல்லா பவுல் பண்ண முடியும். அதுவும் லண்டன் செகண்ட் பவுல் பண்ணால் குருஷலாக இருக்கலாம். டீமில் கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஓவல் இன்வின்சிபிள் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜார்டன் காக்ஸ் அண்ட் சாம் பில்லிங்ஸ். காக்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. 100 பால் சீரீஸ்லையும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். 44 ஆவரேஜில் 573 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். பட் இந்த வென்யூவில் 4 மேட்ச்சில் 70 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் டீசன்ட் பிளேயர். 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சாம் பில்லிங்ஸ் ஒன் டவுனில் பேட்டிங் ஆட சான்சஸ் அதிகம். எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் 10 டொமஸ்டிக் இன்னிங்ஸில் 150 கூட அடித்ததில்லை. 100 பால் மேட்சஸ்லையும் கன்சிஸ்டண்டாக இல்லை. 19 ஆவரேஜில் 437 ரன்ஸ் தான் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை. இங்கே சாம் பில்லிங்ஸ் தான் க்ளவ் ஒர்க் பண்ண சான்சஸ் அதிகம். ஸோ கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. வில் ஜாக்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 118 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் டீசன்ட் பவுலரும் கூட. பவுல் பண்ணாலே விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். இங்கே 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஃபெரேரா ஃபினிஷர் ரோலில் ஆடக்கூடிய பிளேயர். நல்ல பவர் ஹிட்டர். ரீசன்ட் எம்எல்சி T20ஸில் சூப்பராக பேட்டிங் ஆடியிருந்தார். சம்டைம் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணலாம். லாஸ்ட் சீசனில் 7 இன்னிங்ஸில் 116 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசன்ட் பவுலரும் கூட. பட் இங்கே பவுல் பண்ண சான்சஸ் கம்மி தான். ஓவல் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. சாம் கரன் டீசன்ட் ஆல்ரவுண்டர். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் கொஞ்சம் டவுனில் இருக்குது. பட் இங்கே நம்பர் 3 இல்லை 4ல் ஆட வச்சா நல்லா ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் சீசனில் சூப்பராக பேட்டிங் ஆடியிருந்தார். இந்த வென்யூலையும் டீசெண்டாக பேட்டிங் ஆடியிருக்காரு. தென் பவுலிங்லையும் சம் ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். ரீசன்ட் பவுலிங் ஃபார்ம் நல்லா இருக்குது. லாஸ்ட் சீசனில் இந்த வென்யூவில் 5-4 எடுத்திருந்தார். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. டாம் கரன் 20 பால்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. டெத் ஓவர்ஸில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். இந்த வென்யூவில் பவுலிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணலை பெருசாக. 5 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் பேட்டிங்கில் இங்கே 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. இங்கே பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா டீசெண்டாக ஆட முடியும். ரஷீத் கான் 20 பால்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். குவாலிட்டி பவுலர். பட் அந்த பழைய ஃபார்மில் இல்லை. 2-3 மேட்சஸுக்கு 1 விக்கெட் வச்சு எடுத்துட்டு இருக்காரு ரீசெண்ட் டைம்ஸில். பட் 100 பால் சீரீஸில் நல்லா தான் பவுல் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 1 மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. டீசன்ட் பேட்டரும் கூட. பட் இங்கே பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுக்கலாம். அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் குரூஷலாக இருக்கலாம். அட்கின்சன் டீசன்ட் பவுலர். இங்கே 20 பால்ஸ் பவுல் பண்ணலாம். 2023 சீசனில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். லாஸ்ட் சீசனில் அதிகமான மேட்சஸ் ஆடல. விக்கெட் டேக்கிங் பவுலர். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணலாம். விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் டீசன்ட் பேட்டரும் கூட. பர்ன் ராஃப் 20 பால்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். லெஃப்ட் ஹேம் பேசர். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணலாம். விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரீஸில் ஆடினது. அதுக்கு பிறகு இப்போ தான் கிரிக்கெட் ஆட போகிறாரு. 1-2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். பிச்சில் இனிஷியலாக சப்போர்ட் கிடைக்கும். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க முடியும்.
இந்த வென்யூவில் ஓடிஎஸ் தென் T20ஸ்ல சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. சகிப் முகமது 20 பால்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். டெத் ஓவர்ஸில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நாதன் ஷவுட்டர் லெக் பிரேக் பவுலர். கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர் இல்லை. பட் விக்கெட்ஸ் எடுத்தா 2 விக்கெட்ஸ் கரெக்டாக எடுக்கிற பவுலர். இந்த வென்யூவில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் இங்கே நல்லா பவுல் பண்ண முடியும். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஜார்டன் காக்ஸ், தென் ஜாமி ஸ்மித்தை கூட கன்சிடர் பண்ணலாம். பேட்டர்ஸில் வில் ஜாக்ஸ், கேன் வில்லியம்சன், தென் டேவிட் வார்னரை ட்ராப் பண்ணுறது ரொம்ப டஃப். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போராக இருக்குது. உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஜென்னிங்ஸை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபெரேராவை போல்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் சாம் கரன், லியாம் டவுசன், தென் ஜாமி ஓவர்டன். டாம் கரனை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. பவுலர்ஸில் ரஷீத் கான், அட்கின்சன், பரன் ராஃப், லுக்கோட், தென் கிளீசன் அண்ட் சகிப் முகமது கூட கன்சிடர் பண்ணலாம். தென் ரிஸ்கா சோகனை டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்க. விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் ஓல் செகண்ட் பவுல் பண்ணால் ஷவுட்டரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்ல வில் ஜாக்ஸ், சாம் கரன், தென் லியாம் டவுசனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல வில்லியம்சன், ரஷீத் கான், ஜாமி ஓவர்டன், தென் ஜாமி ஸ்மித்தை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.